ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற டேன், அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னில் டேன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின்னில் மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் க்ரியேட் ஆகி நம்ம ஸ்கின்னை வெயிலுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுவே நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தால் மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு மேலே கருப்பாக படிஞ்சிருது. அந்த கருப்பாக படிகிற லேயரை தான் நம்ம டேனுன்னு சொல்கிறோம். ஸோ மாடிக்கு போயிட்டு துணி காய வச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ஸ்கின் டக்குன்னு டேன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஸ்கின்னில் மெலனின் க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம துணி காய வச்சுட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் தெரியுமா, கலராக இருக்கிறவங்கள விட கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் டேன் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாக இருக்கிறவங்க ஸ்கின்னில் ஆல்ரெடி மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம திருப்பி வெளியில் போகும்போது எந்த இடத்துலலாம் வெயில் படுதோ, அதாவது மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பாடிக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். ஸோ கை கால் தான் வந்து மோஸ்ட்டாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துலலாம் திருப்பி மெலனின் க்ரியேட் ஆகி நம்ம ஸ்கின்னை இன்னும் டார்க் ஆகுது. அதுவே ஒயிட் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக அவங்க உடம்புல மெலனின் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ ஒயிட் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க வெளியில் போகச்சில் என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் அவங்க ஸ்கின்னில் வந்து மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மெலனின் ப்ரொடியூஸ் ஆகி அவங்க ஸ்கின் அதுக்கப்புறமா டேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் ஒயிட் ஸ்கின் டோன் பீப்புள் வந்து லேட்டாக டேன் ஆகிறாங்க டார்க் ஸ்கின் பீப்புளோட. ஸோ அதுக்கு தான் வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் லோஷனை போட்டுட்டு போகணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது வெளில போகிறீங்கன்னா உஷாராக மறக்காமல் சன்ஸ்க்ரீன் லோஷனை போட்டுட்டு போயிடுங்க. இப்போ டேன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போது நம்ம உடம்புல இருக்கிற டேன், அதாவது ஆல்ரெடி நம்ம உடம்புல ப்ரெசென்ட்டாக இருக்கிற டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, முல்தானி மெட்டி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், கர்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இது டேன் இருக்கிற இடத்துல மட்டும் கிடையாது, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த பேக்கை பாடி ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த பேக்கை வீக்லி 2 ஆச்சும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால நீங்கள் வீக்லி 3 கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பேக் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த பேக் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னை நம்ம நரிஷ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அதை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணலன்னா கூட எந்தெந்த இடத்துலலாம் டேன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சன்ஸ்க்ரீனை சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் பேக் போட டைம் இல்லாதவங்க வந்து இந்த சன்ஸ்க்ரீனை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன சன்ஸ்க்ரீன்னா, நிவ்யாவோட மாய்ஸ்சரைசிங் சன் பாடி லோஷன் வித் SPF 50. எனக்கு ஜென்ரலாகவே நிவ்யாவோட பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மெயினாக அந்த அண்டர் ஆர்ம் ரோலர், லிப் பாம், மாய்ஸ்சரைசர் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட டெக்ஸ்சர் தான். அது அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாக வாட்டரியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் அப்சார்ப் ஆகிடும் இது. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட். ஸோ இது ரொம்ப நேரம், அதாவது ஒரு 4 to 5 hours வரைக்கும் நீங்கள் இது உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக தைரியமாக வெளியில் போகலாம். அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும். சில பேருக்கு பர்ஃப்யூம்லாம் போட்டால் தலைலாம் சுற்றும். ஸோ இதோட ஸ்மெல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக இருக்கும். அண்ட் அது வந்துட்டு சீக்கிரமாகவே மைல்டாகும். அண்ட் எல்லாருக்குமே இது சூட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், சேஃப் தான். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க கூட வெயிலில் போகச்சில் இதை அப்ளை பண்ணி விடலாம். கிட்ஸுக்கு வந்துட்டு இது ஹார்ம் கிடையாது, கிட்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு நார்மலான சன்ஸ்க்ரீன் வந்து போத் UVA அண்ட் UVB ரேஸ், அதாவது சன்கிட்டேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த சன்ஸ்க்ரீனோட மெயின் டார்கெட்டே, மெயின் பர்பஸே. அண்ட் நிவ்யா வந்து ஆப்வியஸாக இந்த ரேஸ் கிட்டேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ப்ராப்பரான சன்ஸ்க்ரீனோட வேலை என்னவோ அதை வந்து இது செய்யுது. அண்ட் இந்த லோஷனை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டேன்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, திருப்பி நம்ம ஸ்கின் டேன் ஆகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணுது.
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால நான் வந்து உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் இன்றைக்கி வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஹேர் மாஸ்க், அதாவது இந்த சம்மர் டைமில் நம்ம ஸ்கின் எப்படி டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஹேரும் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கான டிஐஒய் ஹேர் மாஸ்கோட அதோட ஆல்டர்னேட்டிவ் என்னவோ அதையும் சொல்லிட்டு நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். பாய்.